நான் லாஸ்ட் வீக்கு கலைஞர் லைப்ரரி போயிருந்தேன். கலைஞர் லைப்ரரி போயிட்டு திரும்பி வந்து லைப்ரரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வருத்தத்தை வந்து அதில் பதிவு செஞ்சேன் என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸில். என்னென்னா, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு அந்த ரிசப்ஷனில் நேம் போட்டிருந்தது. அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு விஜய் படத்தை வச்சுருந்தாங்க. அந்த படத்தை எனக்கு அங்கே பொருத்தி பார்க்கவே முடியல, என் மனம் ஏற்கலை. ஏன்னா அந்த கலைஞர் நூலகம் வந்து நிலம் அந்த லேண்ட் அக்விசிஷன் பீரியடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற வரைக்கும் பல தடவை அந்த பக்கம் போய் நான் பார்த்துருக்கேன். அது மேலே எழும்புறது வரைக்கும், திறப்பு விழா வரைக்கும் நாங்கள் உடன் இருந்திருக்கேன் அந்த கலைஞர் நூலகத்தில். இன்னொன்று, கலைஞர் நூலகம் என்னதான் நீ வந்து அரசாங்க கட்டடம் அதில் சிஎம் படம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயம்தான், அது வந்து ஒரு சட்டம் தான், சரிதான். இருந்தாலும் கூட மனதளவில் அது ஏற்க முடியலை. அந்த பதிவை வந்து கண்ணீர் வருகிறது அறிவாலயத்தில் தற்கூரி படம் அப்படின்னு போட்டிருந்தேன். இது உடனே கீழே வந்து வழக்கம் போல் இந்த தற்கூரிகள் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது அறிவாலயம் இல்லைடா முட்டாள், அது வந்து லைப்ரரிடா அப்படின்னாங்க. அப்படியே அறிவாலயம் அப்படின்னா அறிவு இருக்கிற இடம், அறிவு பொதிந்து கிடக்கிற இடம், அதனுடைய இதை மீன் பண்ணி நான் அறிவாலயம் போட்டேன். அது ஒரு கவித்துவமாக போட்டேன்டா அப்படின்னா, அதுபடி அது வந்து அறிவாலயம் வந்து சென்னையில் இருக்குது, தேனாம்பேட்டையில். இது மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம். சரி, அதுக்கு மேலே விவாதம் பண்ண விரும்பலை. மறுபடியும் இன்னொருத்தன் வரான், இது அரசாங்க அலுவலகம் தானே, உங்கள் அப்பா வீட்டில் கட்டின பில்டிங்கா இல்லை ஸ்டாலினுடைய அப்பா வீட்டில் கட்டினதா? அரசாங்க பில்டிங்கை கஷ்டப்பட்டு கட்டிட்டு அதில் அவங்க ஐயா பேரை வைக்கிறாரு ஸ்டாலின், இதே எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால தான் வந்து இந்த ஆட்சியை போச்சு இப்படிலாம் கமெண்ட் போடுறாங்க. எனக்கு ஒன்று புரியலை. என்னென்னா, சில அரசினுடைய திட்டங்கள் வந்து ஒரு முற்போக்கான அரசு, ஒரு நல்ல அரசு வந்து சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். சில அரசுகள் எதுவுமே நடைமுறைப்படுத்தாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மக்களுடைய எண்ணங்களுக்கேற்ப அரசு செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதான். அந்த வகையில் பார்த்தா அதிமுக அரசு இருந்திருக்கு, காங்கிரஸ் அரசு இருந்திருக்கு, பல அரசுகள் இருந்திருக்கு, திமுக அரசு இருந்திருக்கு. காங்கிரஸ் அரசில் அடிப்படை விஷயமா தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும், இந்த ஊருக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறது கூட ஒரு கோரிக்கை இருந்தது. ஆனால் அதை அவங்க செவி சளைக்கலை. பிற்பாடு பார்த்திங்கன்னா திமுக வந்தவொடனே அதை செஞ்சிச்சு. உலகத்தமிழ் மாநாடுலாம் நடத்தினதே கிடையாது. திமுக வந்து உலகத்தமிழ் மாநாடு நடத்துச்சு. இது எந்த மக்களும் கோரிக்கையெல்லாம் வைக்கல. சரி, இதெல்லாம் பழைய கதை, அதை சொல்ல வேண்டாம். இப்போ நடைமுறையில் கலைஞர் நூலகத்தை பற்றி பேசுவோம். எந்த ஒரு மக்களும் தன் வீட்டு சாக்கடை வசதியை சரி செஞ்சு கொடுக்கணும், தான் ரோடு வந்து நல்லா ரோடு போட்டு கொடுக்கணும், ஒரு பஸ் ஸ்டாண்டு வேணும், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர்த்து இதுதான் இப்போ வரவலாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, இதுதான் கேட்பாங்க, தன் கோரிக்கைகளாக என்னமா வந்து அவங்க வைப்பாங்க. பட் இது மாதிரி ஒரு நூலகம் கட்டணும், இந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு ஒன்று கட்டணும், இல்லை கோவையில் கட்டிவிட்டு வர்ற ஒரு அறிவியல் மையம், இல்லை திருச்சியில் கட்டிட்டு வர்ற ஒரு பெரிய மையம், இதெல்லாம் யாரும் கேட்குறதில்ல, பொதுவாகவே கேட்குறதில்ல. இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக ஒரு அரசு, ஒரு முற்போக்கான ஒரு சிறந்த அரசு மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கில் கொண்டு வர திட்டங்கள். அதுக்கு காலை உணவு திட்டம் யாரும் வலிஞ்சு போய் கேட்டாங்களா, காலையில் உணவு போடணும் அப்படின்ட்டு? அது இந்த அரசாங்கம், ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி காலையில் ஏன் பள்ளிக்கு வந்து மாணவர்கள் வந்து லேட்டாக வர்றாங்க, ஏன் வந்து இப்போ இடைநிற்றல் ஜாஸ்தி இருக்குது, பட்டினியோட வரவன் படிக்கிறானா படிக்கலையா, இதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு ஒரு அரசாங்கம் வந்து சில திட்டங்களை அறிவிக்குது. விடியல் பயணம் வந்து யாரும் கேட்டாங்களா? எல்லா பெண்களும் வந்து நாங்கள் இலவச பயணம் போகணும் இதெல்லாம் கோரிக்கை இருந்ததா? கோரிக்கை மனு இருக்கா? இல்லை பல பேர் போராட்டம் நடத்தினாங்களா? இல்லை. விடியல் பயணத்தினால் வர்ற பலன்களை ஒரு தொலைநோக்கு பார்வையால் அறிந்து ஒரு புத்தியுள்ள ஒரு அரசு பண்ண வேலை தான் வந்து விடியல் பயணம். ஸோ அது மாதிரி நான் வந்துட்டு சொன்னேன், தம்பி இது வந்து யாரும் கேட்கல, நாங்களாம் எங்கள் சிந்தனையில் உதித்த ஒரு திட்டம் தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இதுக்கு முன்னாடி அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சென்னையில் கட்டினோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணா திமுகங்கிற தன்னோட பேரில் அண்ணான்னு பேர் வச்சிருக்கிற அரசாங்கம் கூட அதுக்கப்புறம் ஒரு நூலகங்கள் கட்டலை, ஊர்தோறும் நூலகங்கள் கட்டலை. ஆனால் திமுக அரசு மட்டும்தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தையும் கட்டுது, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தையும் கட்டுது, தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தையும் கட்டுது. ஏன் காமராஜர் பேரில் கூட பார்த்திங்கன்னா அறிவுலகம்னு ஒன்று திருச்சியில் கட்டுது. ஏன் இது பண்ணாமல் இருந்தால் யாரும் கேட்க போகிறது இல்லையே. ஸோ அந்த இதில் தான் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மனதளவில் ஒரு இருந்த ஒரு பாதிப்புனால், ஆகா இங்கே வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு பேரை வச்சுருக்கேன், வெளியில் கலைஞர் சிலை இருக்கே, அருமையாக உட்காந்துருக்காரு, கீழே திருக்குறள்லாம் மதிக்கப்பட்டிருக்கே, இந்த இடத்துல மேலே பார்த்தா ஒரு ஃபோட்டோ தெரியுது, புது ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க, இந்த ஃபோட்டோ வந்து அங்கே பொருத்தி பார்க்க முடியல, அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல, மேட்ச் ஆகலை, அவ்வளோதான். அந்த வருத்தத்தை போட்டேன். அதுக்கு இவங்க பொங்குறாங்க. நீங்கள் பொங்கணும்னு உண்மையிலே பொங்கணும்னா எப்போ பொங்கணும் தெரியுமா? விஜய் இது மாதிரி ஒரு பெரிய நூலகம் கட்டி
இல்லை விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு புக்கு, நல்ல ஒரு வரலாற்று புத்தகத்தை நல்லா இப்போ டாப் டு பாட்டம் படித்து அதை பற்றி ஒரு 4 வார்த்தை வாயை திறந்து பேசுனா போதும்டா, அந்த படம் அங்கேயே இருக்கட்டும்டா, நாங்கள் பொருத்தி பார்த்துக்கிறோம்டா, நான் பார்த்து அனுபவிக்கிறோம்டா அந்த படத்தை.